இந்த முறை ஃபிஃபா வேர்ல்ட் கப் நீங்க பார்த்து இருந்தீங்களா இருந்தா, ஏர்லிங் ஹாலண்ட் அப்படிங்கிற ஒரு பிளேயர பத்தி எல்லாருமே பேசுனத கவனிச்சிருப்பீங்க. எங்க பார்த்தாலும் ஹாலண்ட், ஹாலண்ட், ஹாலண்ட் அப்படின்னு தான் பேச்சு இருந்துச்சு. ஹாலண்டோட அந்த பெர்ஃபார்மன்ஸால நோர்வேங்கிற நாடு ஹைலைட் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த நாடும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருந்துச்சு. ஈவன் நோர்வே டீம அண்டர் டாக்ஸ்ன்னு கூட சில பேர் சொன்னாங்க. ஆனா, பெருசா நம்ம கவனிக்காட்டியும், ஃபுட்பால தாண்டி வெறும் 5.63 மில்லியன் மக்கள் தொகை இருக்கிற அந்த நோர்வே நாட்டுக்குள்ள, யாருக்குமே தெரியாத பல ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. உலகத்துல அதிகமான பெர் கேபிட்டா ஜிடிபி உருவாக்குற நாடுகள்ல நோர்வேயும் ஒண்ணு. சுவிட்சர்லாந்து, அப்புறம் அங்க இருக்கிற சின்ன சின்ன நாடுகள விட்டுட்டு பார்த்தா, நோர்வே தான் டாப்ல இருக்கு. அப்படி என்ன ஸ்பெஷலா இவங்க கிட்ட இருக்குன்னு பார்த்தா, அவங்களோட ட்ரேட் சர்ப்ளஸ் அதிகம். அதாவது அவங்களோட இறக்குமதியோட வேல்யூவ விட ஏற்றுமதியோட வேல்யூ அதிகம். அந்த மக்களோட ஆயுட்காலம் அதிகம். அதிகமான பட்டதாரிகளும், திறமையான உழைப்பாளிகளும் அங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேலைவாய்ப்பின்மை, அன்எம்ப்ளாய்மென்ட் ரொம்பவே குறைவு. அதே மாதிரி அங்க தொழிலாளர் பாதுகாப்பு சட்டங்கள் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். அதனால ரொம்ப நேரம் ஓவர் டைம் வேலை பார்க்குறதோ, இல்ல குடும்பத்த நடத்துறதுக்கு 2 வேலைகள் செய்றதோ அங்க ரொம்ப, ரொம்ப ரேர். அமெரிக்கால 10.4% பேரும், இலங்கையில சராசரியா 32% பேரும் ஓவர் டைம் வொர்க் பண்ணும்போது, நோர்வேல வெறும் 1.4% மக்கள் மட்டும் தான் ஓவர் டைம் வொர்க் பண்றாங்க. வருஷத்துல பாதி நாள் பனி கொட்டுனாலும், உலகத்திலேயே சந்தோஷமான மக்கள் வாழ்ற நாடுல லிஸ்ட்ல 6வது இடத்துல நோர்வே இருக்கு. ஸோ, அதிகமா வரி வாங்குனாலும், இவ்வளவு சந்தோஷமா அந்த மக்கள் இருக்காங்கன்னா, அந்த நாட்டோட ரகசியம் என்னன்னு எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு. அவங்க ஃபாலோ பண்ற பொருளாதார மாடல் தான் அதுக்கான பதிலாவும் இருக்கும். சோஷியலிசமும், முதலாளித்துவமும் சேர்ந்த ஒரு கலப்பு பொருளாதாரம் அங்க இருந்தாலும், அது 2யும் சரியா மிக்ஸ் பண்ணி எப்படி கச்சிதமா வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நோர்வே ஒரு நல்ல உதாரணமா இருக்கு. ஆனா, அவங்களோட அந்த கொள்கைகள அப்படியே காப்பி பண்ணி நம்ம நாட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்றது இந்த வீடியோவோட நோக்கம் இல்ல. ஏன்னா, எங்களுடைய வாழ்க்கை முறை, கல்ச்சர், லேண்ட்ஸ்கேப் எல்லாமே வித்தியாசம். எங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. ஈவன் சிம்பிளா கம்பேர் பண்ணி பார்த்தா கூட, இலங்கையில ஒருத்தரோட சராசரி மாச சம்பளம் 40,000 70,000 வரைக்கும் இருக்கும். அதாவது $118 இருந்து $207 வரைக்கும் இருக்கும். ஆனா, நோர்வேல ஒருத்தரோட சராசரி மாச சம்பளம் $5,670 வரைக்கும் போகுது. அதாவது எங்களோட லைஃப் ஸ்டைலே வேற. ஸோ இந்த வீடியோல நோர்வேய ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி தான் பார்க்க போறோம். நோர்வே ஆரம்பத்துல இருந்து இப்படியே பணக்கார நாடா இருந்துச்சான்னு கேட்டா, இல்ல. 1960கள்ல நோர்வே ஒரு சாதாரண மீன்பிடித் துறைய நம்பி இருக்கிற ஒரு நாடா தான் இருந்தது. அந்த காலத்துல அவங்களோட ஜிடிபி பங்களாதேஷ், நைஜீரியா மாதிரியான நாடுகளுக்கு இணையா தான் இருந்துச்சு. அவங்களோட வாழ்க்கை தரம் அதே ஏரியால இருக்கிற இந்த ஸ்பெயின், கிரீஸ் நாட்டு மக்கள மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா 1963 மே மாசத்துல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் நடந்துச்சு. நோர்வே அரசாங்கம் நோர்த் சீன்னு சொல்ற வடகடல் பகுதியில இருக்கிற இயற்கை வளங்கள் எல்லாமே தங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒரு சட்டத்த கொண்டு வராங்க. அதிர்ஷ்டவசமா நோர்வே நாடு நேட்டோ அமைப்புல இருந்ததால, மத்த நாடுகளுக்கு வர மாதிரி சுதந்திரம் அவங்களுக்கு குடுக்கப்படணும் அப்படிங்கிற பேர்ல அமெரிக்கா கிட்ட இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு வரல. இப்படி இருக்கிறப்போ 1969ல ஓஷன் வைக்கிங் மூலமா வடகடல்ல ஆயில் இருக்கிறத நோர்வே கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நோர்வேயோட ஆயில் உற்பத்தி எகிற ஆரம்பிச்சது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1.6 மில்லியன் பேரல் ஆயில் உற்பத்தி பண்றாங்க. அந்த அளவு ஆயில் அவங்களுக்கு கிடைச்சது. இப்படி ஆயில்ல இருந்து பணம் கொட்டுன உடனே அவங்க இந்த மத்த அரபு நாடுகள மாதிரி ஆடம்பரமா செலவு பண்ணி காச வந்து கரியாக்கல. அதுக்கு பதிலா ஸ்டட்டாயில் அப்படிங்கிற கவர்ன்மெண்ட் கம்பெனி மூலமா மொத்த லாபத்தையும் அரசாங்கமே எடுத்துக்குது. இந்த பணம் அரசாங்கத்த பணக்காரனாக்குச்சு. ஸோ நெனச்சிருந்தா அவங்க வரிகள குறைச்சு ஆடம்பரமான பில்டிங்ஸ், உள்கட்டமைப்பு வசதிகள உருவாக்கி இருக்கலாம். ஆனா, ஒருவேள மத்த நாடுகள் பண்ற மாதிரி இவங்களும் அப்படி பண்ணி இருந்தா, ஷார்ட் டெர்மா பார்க்கறதுக்கு வரிகளும் குறைஞ்சிருக்கும், மக்களோட வாழ்க்கை தரமும் கூடியிருக்கும். ஆனா, இவங்க அப்படி பண்ணல. ஏன்னா, ஆயில் வளம் நிரந்தரமா இருக்காது, புதுப்பிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. ஒருவேள ஏதும் பிரச்சனை வந்து மறுபடியும் மீன் பிடிக்கிற காலத்துக்கே போனா, மக்கள் அத விரும்ப மாட்டாங்கன்னும் அவங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ,
அந்த ஆயில் பணத்த வச்சு எதிர்கால சந்ததிக்காக சவரின் வெல்த் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சேவிங்ஸ அவங்க உருவாக்குறாங்க. இதுதான் இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய சவரின் வெல்த் ஃபண்ட். அதாவது சைனாவோட வெல்த் சேவிங்ஸ விட இது பெருசு. அவங்களோட லாஜிக் என்னன்னா, இந்த பணம், வளங்கள் எல்லாமே நோர்வே நாட்டு மக்களோடது. ஸோ இந்த ரிசோர்ஸஸ விக்கிறதால கிடைக்கிற வருமானம், பணம் எல்லாமே நாட்டு மக்களுக்கு தான் போகணும்னு அவங்க நெனச்சாங்க. அதனால இன்னைக்கு நோர்வேயோட ஒவ்வொரு குடிமகன் பேர்லயும் கிட்டத்தட்ட $3,95,000 அமெரிக்க டாலர் இன்வெஸ்ட் பண்ணப்படுது. ஆனா இந்த பணத்த மக்கள் நினைச்ச உடனே எடுத்து இந்த லம்போகினி காரோ, இல்ல சொகுசு கப்பலோ வாங்க முடியாது. ஏன், நோர்வே அரசாங்கமே கூட இந்த பணத்த தொட முடியாது. ஏன்னா, மொத்த முதலீடும் வெளிநாட்டுல தான் இருக்கு. இந்த ஆயில் மூலமா கிடைக்கிற பணத்த நாட்டுக்குள்ள டைரக்ட்டா கொண்டு வராம, உலக நாடுகள்ல இருக்கிற கம்பெனியோட ஷேர்ஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த முதலீட்டுல இருந்து வர லாபத்துல வெறும் 3% மட்டும் தான் அவங்க நாட்டு பட்ஜெட்டுக்காக அவங்க பயன்படுத்துறாங்க. இதனால அரசாங்கமும் பணக்கார நாடா இருக்கு. உள்நாட்டு பொருளாதாரமும் நிலையா இருக்கு. உலக சந்தையில எண்ணெயோட விலை எவ்வளவு மாறினாலும் நோர்வேய அது பாதிக்கிறதே இல்ல. இந்த முதலீடுகள் மூலமா வர லாபத்த மட்டும் தான் கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு மாரியான பொது நல காரியங்களுக்கு அவங்க பயன்படுத்துறாங்க. இவ்வளவு நல்ல குவாலிட்டீஸ் இருந்தாலும், நோர்வேல சில பொருளாதார பிரச்சனைகளும் இருக்கு. முதலாவது விஷயம், அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தோட பார்க்கும்போது, அங்க இருக்கிற வாழ்க்கை செலவு ரொம்ப, ரொம்ப அதிகம். ஒரு சராசரி நோர்வே தொழிலாளி, அவரோட டாக்ஸ் எல்லாமே போக, மாசம் $3,200 வீட்டுக்கு கொண்டு போறாரு. அமெரிக்கால ஒருத்தர் $2,730 மட்டும் தான் கொண்டு போறாரு. ஸோ அமெரிக்காவ விட இது அதிகம்னாலும், நோர்வேல இருக்கிற விலைவாசிக்கு இது பத்தவே பத்தாது. அமெரிக்கால ஒரு ஹோட்டல்ல 2 பேர் சாப்பிடுறதுக்கு $78 ஆகுதுன்னா, நோர்வேல $102 ஆகும். அமெரிக்கால கரண்ட் பில், கேஸ் பில் எல்லாத்துக்கும் சேர்த்து $216 வருதுன்னா, நோர்வேல $257 வரும். அமெரிக்கால $35,000க்கு விக்கிற ஒரு சாதாரண Volkswagen Golf கார், நோர்வேல வாங்கணும்னா $47,135 குடுக்கணும். ஆனா, நோர்வே மக்கள் இந்த எல்லா விலைவாசியையும், அதிக வரியையும் சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. சந்தோஷமா வரி கட்டுறாங்க. சந்தோஷமா வாழவும் செய்றாங்க. ஏன்னா, அவங்க குடுக்குற காசுக்கு பதிலுக்கு அவங்களுக்கு பொருளாதார ரீதியா பாதுகாப்பு கிடைக்குது. நோர்வேல மருத்துவ செலவால யாரும் பேங்க்ரப்ட் ஆக மாட்டாங்க. ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்காக யாரும் கடன் வாங்க தேவையில்ல. கடன் வாங்குனாலும் திருப்பி கட்ட முடியாதோன்னு பயப்படவும் தேவையில்ல. ஈவன் வேலை போனா கூட நடுத்தெருவுக்கு வந்துருவோம்ங்கிற பயம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா, அவங்களோட சோசியல் சேஃப்டி நெட் அவ்வளவு பாதுகாப்பானதா இருக்கு. அப்போ நோர்வே தான் உலகத்தோட மிகச்சிறந்த பொருளாதாரமா? எல்லா நாடுகளும் அந்த பாலிசி மாடல அப்படியே காப்பி பண்ணி ஃபாலோ பண்ணலாமா? அப்படின்னு கேட்டா, இல்ல. நோர்வே ஃபாலோ பண்ற ஸ்ட்ரக்சர் ஒரு சாலிடான சோசியலிச ஜனநாயக மாடலுங்கிறது உண்ம. ஆனா, அவங்க தனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிய சரியா பயன்படுத்துனாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஆயில் அதிர்ஷ்டம் எல்லா நாட்டுக்கும் கிடைக்காது. ஸோ, நோர்வேயோட மாடல்ஸ், ஐடியாஸ எடுத்து அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணா, நம்ம ஊர்ல அது வொர்க் அவுட் ஆகாது. ஆனா, நோர்வே கிட்ட இருந்து நாங்க சில விஷயங்கள படிக்கலாம். உதாரணத்துக்கு, பல நாடுகள்ல அரசாங்கம் ஒரு பிசினஸ் ரன் பண்ணா, அங்க தேவையில்லாத அரசியல் தலையீடுகளும், இந்த நிர்வாக குறைபாடுகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு, இலங்கையில கூட இத்தன வருஷமா அதுதான் நடக்குது. ஆனா, நோர்வேல அப்படி இல்ல. அங்க இருக்கிற ஈக்வினோர், டெலினோர், டிஎன்பி மாரியான கம்பெனிஸ்ல அரசாங்கத்துக்கு நிறைய பங்குகள் இருந்தாலும், அரசாங்கம் அங்க ஒரு இன்வெஸ்டர் மாதிரி தான் வேலை செய்யுது. அந்த நிறுவனங்கள எப்படி லாபகரமா நடத்தணும், எப்படி இந்த வேர்ல்ட் மார்க்கெட்ல போட்டி போடுற அளவுக்கு கொண்டு போணும் அப்படிங்கிற முடிவுகள பிரைவேட் புரொஃபஷனல்ஸ் தான் பார்க்குறாங்க. ஸோ நோர்வேல பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அதிகமான முறையில ஸ்மூத்தா நடக்குது. அது எங்களுக்கு ஒரு பாடம். அடுத்து, உலகத்துல தொழில் தொடங்குறதுக்கு ஈஸியான நாடுகள்ல நோர்வே 9வது இடத்துல இருக்கு. அங்க அதுக்கான சட்ட திட்டங்களும் ரொம்ப தெளிவா இருக்கும். லஞ்சம் கிடையாது. எல்லாமே டிஜிட்டல் மயமா இருக்கும். இதனால பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் பயம் இல்லாம இன்வெஸ்ட் பண்றாங்க. இதோட விளைவா
மெரைன் டெக்னாலஜி, டீப் சீ ரிசர்ச், ஆட்டோமேட்டட் அக்வாகல்ச்சர், கிரீன் ஷிப்பிங் டெக்னாலஜி மாதிரியான நிறைய துறைகள்ல நோர்வேயோட தனியார் நிறுவனங்கள் தான் டாப்ல இருக்கு. ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், டிரான்ஸ்பெரன்சி, டிஜிட்டலைசேஷன்னு இந்த மாரி நிறைய விஷயங்கள நாங்க அவங்ககிட்ட இருந்து படிச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிற ஒரு பேஸ்மெண்ட் தான் அவங்களுடைய சோஷியல் சேஃப்டி நெட். நீங்க ஸ்ரீலங்கால ஒரு ஆன்டர்பிரினியூரா இருந்தா, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண யோசிக்கிறவரா இருந்தா, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பிசினஸ் தொடங்குறது அப்படிங்கிறது ஒரு பெட்டிங் மாதிரி. ஏன்னா, அந்த பிசினஸ் சக்சஸ் ஆகாட்டி, உங்களுடைய சேமிப்பு, உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ், உங்க குழந்தையோட படிப்பு, எதிர்காலம்னு எல்லாமே பாதிச்சுரும். ஆனா, நோர்வேல குவாலிட்டியான மெடிசின், சைல்ட் கேர்ன்னு ஒரு டைட்டான சோஷியல் சேஃப்டி நெட் இருக்கு. நான் முதல்லயே சொன்னது மாரி, உங்களுக்கு வேலை இல்லாம போனாலும், அன்எம்ப்ளாய்மென்ட் பத்தி நீங்க பயப்பட தேவையில்ல. இதனால ஒருவேள உங்க பிசினஸ் தோத்து போனாலும், உங்களோட அடிப்படை வாழ்க்கை பாதிக்கப்படாது. இந்த தைரியம் தான் அங்க இருக்கிற சாதாரண குடிமகன கூட பயமில்லாம புது புது பிசினஸ் தொடங்க வைக்குது. புதிய கண்டுபிடிப்புகள உருவாக்க வைக்குது. ஏன்னா, அரசாங்கம் தங்கள கைவிடாதுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. ஸோ, அரசாங்கம் ஒரு தூணா இருந்து பொருளாதாரத்த ஸ்டெபிலைஸ் பண்றதோட, தனியார் துறையோட சேர்ந்து தொழில்கள வளர்த்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல உருவாக்கும்போது, அங்க பொருளாதாரமும் வளரும், மக்களும் பணக்காரங்களா மாறுறாங்க. ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஹாலண்ட் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம். ஆனா, பொருளாதார உலகத்துல நோர்வேயோட இந்த மாடல் உண்மையான ஸ்டாரா இருக்கு. இத பத்தின உங்களுடைய தாட்ஸ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திப்போம்.